This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now it is available on Play Store and App Store. Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கான நம்பர் நேம்ஸ் வந்து நம்ம படிக்க வைக்கிறதுக்காக ஒரு டிஎல்எம் மாடல் தான் ஒன்று நான் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் நேம்ஸ், அப்புறம் ஷேப்ஸு, நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷேப்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிரரில் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் ஷேப் இல்லாததுனால இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கிறத வச்சு ஒரே ஒரு நம்பர் 1க்காக இந்த ஸ்டார் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்பர் 2க்கு வந்துட்டு ஸ்பைரல் ஷேப் வந்து பண்ணுறதுக்காக ரெண்டு ரவுண்ட் ஷேப் பெருசு எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த 3D அவுட்லைனர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து ஸ்பைரல் ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்பர் 3க்காக ஸ்டார் இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஷேப்பை வந்து 2 எண்ணத்தை எடுத்து ஜாயின் பண்ணும்போது இதில் வந்துட்டு நமக்கு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்பர் 3க்கு. நம்பர் 4க்கு வந்துட்டு சர்க்கிள் ஷேப் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மிரர்லேயே வந்து சர்க்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சம் பிக் சைஸ் இருந்துச்சு, ஸோ நான் அதை வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஸோ நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் மிரர் இல்லாததுனால 2 ஸ்கொயர் ஷேப் எடுத்து அதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்பர் 5க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 6க்கு ட்ராப் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிரர் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நான் இந்த ஷேப்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் அந்த ஒரு ஷீட்டில் வந்து நான் இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 7க்கு ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் நம்பர் 8க்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப். ஓகேவா? இந்த ஓவல் ஷேப் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் 9க்கு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பசங்க வந்துட்டு கை வச்சு டச் பண்ணி கூட அவங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 10க்கு ராம்பஸ், அதாவது இந்த டைமண்ட் மாதிரி உள்ள ஷேப்பு. ஸோ நான் அது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு மேலே வந்து நம்பர் நேம்ஸ்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நம்பர் நேம்ஸுக்கு நான் வந்து ஒவ்வொரு கலரில் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு லெட்டராக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு லெட்டர்ஸ் ஒவ்வொரு நம்பர் வர மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா நம்பரையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்பர்ஸை வந்து தனியாக நான் எழுதி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாக் ஷீட்டில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையுமே வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி வர மாதிரி கீழே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சின்ன ஒரு பிளாக் கலர் ஷீட் எடுத்து நான் வந்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னா இதை வந்து நம்ம வச்சுட்டு அந்த நம்பர் நேம்ஸுக்கு மேலே வைக்கும்போது அது வந்து நகர்ந்து போகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னொரு பெரிய நீளமான ஒரு ஷீட் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதை இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து இது மாதிரி எல்லா நம்பர்ஸுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி ஃபுல்லாகவே ஒட்டிட்டு இது மட்டும் இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சின்ன டேக் மட்டும் நீங்கள் அதில் வைக்கிறதுக்கு வச்சா கூட ஓகே தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த 1 இருக்கிறதுல 2 சைடுமே
கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து நகர்ந்து போகும். நம்பர் நேமுக்கு மேலே நம்பர் நகர்ந்து போகும். ஓகேவா? ஸோ இப்போது 2 சைடும் கட் பண்ணிக்கிட்டிங்களா? அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் அளவு வந்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 1க்கு 2 சைடுமே நம்பர் நேமுக்கு 2 சைடுமே கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த நான் அவுட்டருக்கு ஒரு சலாட்டா போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு வெளியிலையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சின்ன ஷீட்டை இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஓகேவா? ஒட்டிட்டு இப்போ பாருங்கள், அந்த நம்பர்ஸ் இப்படி இழுத்திங்கன்னா நம்பர் நேம் உள்ளே தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த நம்ம ஷேப்ஸ் வச்சு ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பிளேடு யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கேயா எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸை இப்படி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வாட்டி வச்சு இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எல்லாமே சீரியஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து எல்லா ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கிங் மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மிதுன் வந்துட்டு எப்படி வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால், எப்படி வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்து இந்த ஒர்க்கிங் மாடல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஷேப்ஸோட நேமையுமே நான் அது பக்கத்தில் எழுதிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.